ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேட்சிங் கான்செப்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன நான் பார்க்க போகிறோன்னா மேட்சிங் கான்செப்ட்னா என்ன, இதுக்கு எதுக்காக வந்தது, இது இல்லைனா எப்படி அக்கௌண்ட்ஸ் இருக்கும், இது இருந்தால் அக்கௌண்ட்ஸ் எப்படி வரும், இது எதனால் வேணும்னு சொல்லிட்டு கிளியராக எக்ஸ்பிரஷன் பண்ணுறேன். சரி வாங்க பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் பார்த்துருவோம். as per this concept, revenues earned during the period should be matched with the expenses incurred during the period. சிம்பிளாக சொல்லணும்னா அந்த வருஷத்தில் எனக்கு எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆனதோ அந்த ஜென்ரேட் ஆன ரெவன்யூவை அந்த வருஷத்தில் எனக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சோ ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணணும். சிம்பிளாக சொன்னால் அந்த வருஷம் உருவான ரெவன்யூவை அந்த வருஷத்துக்கு உருவான எக்ஸ்பென்சஸோட நம்ம சப்ராக்ட் பண்ணி ப்ராஃபிட் எவ்வளோ கண்டுபிடிக்கணும். சரி, முதல்ல இந்த கான்செப்ட் இல்லைனா அக்கௌண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரும், அக்கௌண்ட்ஸ் நம்ம எப்படி போடுவோம்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இப்போது நீங்கள் எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன், அப்போ உங்களுக்குலாம் தெரிய புரியும். நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, ஸ்டேஷனரி ஷாப்னு வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் 2024 500 பென்ஸ் வாங்குறீங்க 5 ரூபான்னு சொல்லிட்டு மொத்தம் 2500 ஆகுது. அந்த வருஷத்துல தானே மொத்த பர்ச்சேஸுமே இவ்வளோ தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வருஷத்தில் 400 பென் விற்கிறீங்க, ₹7 ஈச்னு சொல்லிட்டு 7 ரூபான்னு சொல்லிட்டு 400 பென் விற்கிறீங்க. 2800 நம்மளுக்கு ஏர்ன் ஆகுது. இது அந்த வருஷத்தில் எனக்கு ஏர்ன் ஆச்சு. இது அந்த வருஷத்தில் எனக்கு எக்ஸ்பென்ஸ் ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் டோட்டல் சேல்ஸ் தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த வருஷம் 2800 சேல்ஸ் நடந்திருந்தாலும் அதில் 2500 எனக்கு கேஷில் நடந்திருக்கும், 300 எனக்கு கிரெடிட்டில் நடந்திருக்கும். கிரெடிட்டில் நடந்திருக்குன்னா அவங்க எனக்கு இன்னும் காசு தரவே இல்லை. இதில் கேஷ் எனக்கு, அதாவது அவங்ககிட்ட கேஷ் வந்திருக்கு, இந்த இடத்துல கேஷ் இன்னும் வரல, அவங்க தர வேண்டியது இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அக்ரூவல் கான்செப்ட். அக்ரூவல் கான்செப்ட் பீரியட் கான்செப்டோ மேட்சிங் கான்செப்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. சரி, நான் அக்ரூவல் கான்செப்ட் உள்ள எடுத்துன்னு இப்போது எனக்கு ப்ராஃபிட் தெரியணும். நான் இந்த வருஷத்தை முடிய போகிறேன், டிசம்பர் மாதம் வந்துச்சு, எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட், நான் அந்த வருஷத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டேன், எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. சரி, நான் இப்போ அக்கௌண்ட்ஸ்லாம் சரி சிம்பிளாக நமக்கு தெரியல, வித்த காசுலேருந்து எவ்வளோ நம்ம காஸ்ட்டு மைனஸ் பண்ணோன்னா ப்ராஃபிட் வந்துடும் சொல்லிட்டு அதே மாதிரி பிஸ்னஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த வருஷத்தில் எனக்கு எவ்வளோ சேல்ஸ் எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்ததோ அதை அந்த வருஷத்தில் நடந்த எனக்கு எக்ஸ்பென்சஸோட மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துடும் சொல்லிட்டு நம்ம நினச்சி பார்த்தீங்கன்னா ரெவன்யூ 2800 சொல்லிட்டு சொன்னோன்னா சேல்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ரெவன்யூ எவ்வளோ வந்துச்சுன்னா 2800, எனக்கு எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆச்சுன்னா 2500 பர்ச்சேஸ் கம்பெனியில் இன்னும் நிறைய எக்ஸ்பென்ஸ் நடக்கும், நான் அதெல்லாம் இது பண்ணல, இது மட்டும் பார்க்கலாம். 2800 மைனஸ் 2500 எனக்கு ப்ராஃபிட் 300 வந்துச்சுன்னு பார்த்தீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் 300 ரியலான ப்ராஃபிட்டே கிடையாது, ஒரு ட்ரூவான ப்ராஃபிட் கிடையாது. ட்ரூவான ப்ராஃபிட்னா கரெக்டான ப்ராஃபிட் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ரெவன்யூ எனக்கு எப்படி ஜென்ரேட் ஆச்சுன்னா 400 பென்ஸ் விற்றதுனால அந்த ரெவன்யூ தான் எனக்கு அந்த 2800. ஆனால் நான் அந்த வருஷத்தில் பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளோனா 500 பென்ஸ். 500 பென்ஸை நான் 400 பென்ஸோட கம்பேர் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2800 400 பென்ஸ்லாம் அந்த ரெவன்யூ இருக்குது. 2500 அந்த 500 பென்ஸை வாங்கினது மூலிமா எனக்கு ஆன எக்ஸ்பென்சஸ். அப்படி பார்த்தீங்கன்னா 400 பென்ஸு 500 பென்ஸோட கம்பேர் பண்ணுறேன், இது தப்பு. ஏன் அப்படி தப்புன்னு சொல்கிறேன்னா உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குது, 10 rupees அது ஒரு வேல்யூன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த பொருளை 15 rupees விற்கிங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ஒரு பொருளை விற்றதுனால எனக்கு எவ்வளோ இன்கம் வந்தது, ரெவன்யூ ஜென்ரேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் பார்ப்பீங்களே தவிர, நான் நிறைய பொருள் வாங்கியிருக்கேன், அந்த பொருளோட இந்த ரெவன்யூவோட அந்த பொருள் விற்றீங்க பார்த்தீங்களா, விற்ற பொருளுக்கு வந்த ரெவன்யூவோட அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு தெரியணும் எனக்கு ஒரு பொருள் விற்றதுனால எவ்வளோ ரெவன்யூ வந்தது, எவ்வளோ ப்ராஃபிட் வந்ததுன்னு சொல்லிட்டு தெரியணும்னா எந்த பொருள் விற்றீங்களோ அந்த பொருளுக்கான எக்ஸ்பென்சஸை மட்டும்தான் நீங்கள் மைனஸ் பண்ணீங்களே தவிர அந்த விற்காத பொருளுக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மைனஸ் பண்ண மாட்டோம். அதனால தான் இந்த மேட்சிங் கான்செப்ட் தப்புன்னு சொல்கிறோம். மேட்சிங் கான்செப்ட் கரெக்டுன்னு சொல்கிறோம். மேட்சிங் கான்செப்ட் இல்லைனா நம்மளுக்கு ப்ராஃபிட் இது மாதிரி தான் அடி வாங்கும். சரி, இது உங்களுக்கு இன்னும் புரியலனா மேட்சிங் கான்செப்ட் இருந்தால் அக்கௌண்ட்ஸ் எப்படி வரும்னு சொல்லிட்டு சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க, மேட்சிங் கான்செப்ட் இருந்தால் அக்கௌண்ட்ஸ் நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சேல்ஸ் மேட் இந்த இயர் 2024 400 பென்ஸ் அட் ₹7 ஈச்னு சொல்லிட்டு 2800 ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் மேட்சிங் காசை நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுவோம்னா 400 பென்ஸ் தானே, 400 பென்ஸ் விற்றோம். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த 400 பென்ஸ்க்கான எனக்கு எவ்வளோ செலவாச்சு, 400 பென்ஸ்க்கான எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் 400 பென்ஸ்க்கான ரெவன்யூவோட நம்ம மேட்ச் பண்ணோம். அப்படி பண்ணும்போது 400 பென்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான எனக்கு எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆச்சுன்னா 2000. 400 பென்ஸ் அட் 5 rupeesனா 400 into 5 எனக்கு 2000 எக்ஸ்பென்சஸ். எனக்கு 100 பென்ஸ்
400 pence விற்றதுனால எனக்கு வந்து ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2800. இப்போ எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வருது, ரியலான ப்ராஃபிட் கரெக்டான ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 800. இங்கே என்ன பார்த்தோம், நமக்கு 300ன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ உங்களுக்கு இது நம்ம இங்கே கரெக்டாக ஆக்சுவலாக ப்ராஃபிட்டிங் கம்மியாக வந்திருக்கு, இங்கே 800ன்னு சொல்லிட்டு 500 அதிகமாக வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ப்ராஃபிட் கண்டி பார்த்துருந்தோம்னா நம்ம இப்போ அதை ஓனர், நீங்கள் ஓனராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனே கிடைக்காது. நல்லா ப்ராஃபிட் வந்தால் தான் உங்களுக்கு இன்னும் நல்லா சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ப்ராஃபிட்கான ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா, ரெவன்யூ மைனஸ் எக்ஸ்பென்சஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். ஆக்சுவலாக இது கரெக்ட் கிடையாது. கரெக்டான ஈக்குவேஷன் என்னன்னா பீரியடிக் ப்ராஃபிட், அந்த வருஷத்துக்கான கரெக்டான ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா பீரியடிக் ரெவன்யூ மைனஸ் மேட்ச் எக்ஸ்பென்சஸ். பீரியடிக் ரெவென்யூ என்னன்னா அந்த வருஷத்துக்கான எனக்கு ரெவன்யூ எவ்வளோன்னு, மேட்ச் எக்ஸ்பென்சஸ்னா அந்த ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிறதுக்கான எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, அந்த வருஷத்தில் என்ன நடந்ததோ அது நம்ம மேட்ச் பண்ணுறோம். இது மேட்ச் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்னு கிடைக்குது பார்த்தீங்களா, அது பீரியடிக் ப்ராஃபிட். சிம்பிளாக இதுதான் மேட்சிங் கான்செப்ட். நீங்கள் மேட்சிங் கான்செப்ட் இல்லைன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் கம்மியாக வந்திருக்கு, இதனால் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்காது, மோட்டிவேஷன் இருக்காது, நம்ம இன்னும் பிஸ்னஸ் பண்ணணும்னு தோணாது. அதே மேட்சிங் கான்செப்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு இன்னும் ப்ராஃபிட் கரெக்டான ரியலிஸ்டிக்கான ப்ராஃபிட் கிடைக்கும். பிஸ்னஸில் வந்து எப்பவுமே வந்து அக்யூரேட்டாக இருக்கணும், நம்ம முக்கால்வாசி அக்யூரேட்டாக இருக்க ட்ரை பண்ணுவோம். அதனால எந்த விஷயத்துமே தப்பு நடக்க விட மாட்டோம். மேட்சிங் கான்செப்ட் இது மாதிரி தான். இது மாதிரி மேட்சிங் கான்செப்ட், அக்யூரேட் கான்செப்ட், பீரியட் அக்கௌண்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி உருவாக்கம் தான் இந்த அக்கௌண்டிங் எல்லாமே. இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால் அக்கௌண்ட்ஸு கரெக்டாக கற்றுக்க முடியும், கரெக்டாக ஃபார்முலா இருக்கும். பிஸ்னஸ்ன்றது நம்ம பிஸ்னஸில் அக்கௌண்ட்ஸ் வந்து எப்பவுமே ஃபார்முலாக இருக்கணும், கரெக்டாக ஒரு ஆர்டர் இருக்கணும். இப்போ நான் பண்ண அக்கௌண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட கொடுத்தாலும் உங்களுக்கும் தெரியணும், அது மாதிரி இருக்கணுமே தவிர நான் பண்ணது எனக்கு மட்டும் புரியக்கூடாது. தேங்க்ஸ்.